அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் பிரச்சனை முழுவதும் தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க. கோவில் ஐயர் சொன்ன பரிகாரம். இந்த பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் கழுத்தை நெரிக்கும் கடன் இருக்குங்க, நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை வாரத்தில் 2 நாட்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் செய்யலாம். அப்படி செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலைங்க, இப்போ நான் இந்த வீடியோவை இப்போ தான் பார்த்தேன், புதன்கிழமை தான் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களால் எந்த நாளில் செய்ய முடியுமோ. இப்போ சப்போஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போயிடுவீங்க. 9:10 காலையில் தான் யமகண்டம் வரும். காலைல 9 to 10 செவ்வாய்க்கிழமை. அதே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் 12:30 யமகண்டம் வரும். ஸோ இந்த 2 நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தை வர சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பரிகாரம் செய்கிற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க சண்டே தான் நான்வெஜ்லாம் செய்வாங்க இல்லையா. ஸோ அதுக்காக நான் சொல்லிடுறேன், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. போய் பண்ணிவிட்டு சாப்பிட்லாமா அப்படிலாம் கிடையாது, சாப்பிடவே கூடாது. இந்த பரிகாரத்தை நம்ம எங்கே செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல்ன்ற பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை ஒரு ஐயர்கிட்ட தான் கேட்டேன். அவங்கக்கிட்ட ரொம்ப இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எளிமையாக ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க எனக்கு சொன்னாங்க, ஓகே இதை எல்லாருக்குமே சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதிக அளவு கடன் இருக்கவங்க தான் இதை செய்யணும்னு கிடையாது. ஒரு சிறிய தொகை கூட கடன் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி தான் கடன் இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கடன் இருக்கும். நார்மலாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மொத்தத்தில் கடன் இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா படிப்புலேருந்து, திருமணத்துலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, நம்ம பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே அந்த கடன் அப்படின்றது தான் போகுது. ஒரு சில பேர் கேட்டிங்கன்னா வட்டியே தான் கட்டிட்டு வரோம், அசலை கொடுக்கவே முடியல. அதாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் வருது, அது அசல் கொடுக்கலான்னு பார்த்தா வீண் விரயமாகுது, வீண் செலவாகுது இப்படி சொல்லுவாங்க. அதாவது வாங்கின நேரம், குளிகை நேரத்தில் சொல்லுவாங்க கடன் வாங்கக்கூடாது, கடனை அடைக்கலாம், பட் கடனை வாங்கக்கூடாது. அது வாங்கணுன்னா தொடர்ந்து நமக்கு தெரியாது, குளிகை நேரம் தெரியாமல் வாங்கியிருப்போம், தொடர்ந்து கடன் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ இந்தமாதிரி நம்ம தெரியாமல் செய்கிற பிரச்சனைகள் தான், சின்ன சின்ன தவறுகள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையிலே அடி திருப்பி போட்டுருன்னு சொல்லுவாங்க. அதுவும் கடன் என்பது இருந்தாலே நிம்மதியே இருக்காது, குடும்பத்தில் குழப்பம் வரும், எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடாக இருக்க முடியாது, ஃபேமிலியோடவும் ஈடுபாடாக இருக்க முடியாது, குழந்தைங்களோடவும் ஈடுபாடாக இருக்க முடியாது, மன நிம்மதி போயிடும். இப்படி நிறைய விஷயங்கள் கடனை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். இதை விநாயகர் கோயிலில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பிடி தலையை சுற்றி இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயிலில் வைக்கணும். யமகண்டத்தில் வைக்கணும், மற்ற நேரத்தில் வைக்கவே கூடாதுங்க. அதுவும் சொல்லிடுறேன். சில பேர் கேட்பீங்க, ராகு காலத்தில் வைக்கலாமா, வெள்ளிக்கிழமை வைக்கலாமா, அதெல்லாம் கிடையாது. செவ்வாய் அல்லது ஞாயிறு இந்த 2 நாளில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 வாரம் 4 வாரம் செஞ்சுட்டு பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, நம்பிக்கையாக செய்யுங்க. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு செஞ்சால் தான் முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் நம்ம வேணுனதை நமக்கு நடத்தி கொடுக்கும். பிரபஞ்ச சக்திக்கு எதுவுமே ஈடு இல்லைன்னு சொல்லுவாங்க. எதுவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் கேட்டிங்கனாவே கடையில் கிடைக்கும், எல்லா கடையிலுமே கிடைக்கிது. நவதானியத்தை எடுத்துக்கோங்க, உள்ளங்கையில் வச்சு பூஜை அறையில் விளக்கி ஏற்றி வணங்கிக்கோங்க. முதல்ல ஒரு பிடி நவதானியம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ கடனோ, எவ்வளோ பிரச்சனையோ, என்ன பண கஷ்டமோ வேண்டிக்கோங்க. வேண்டி எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் மடிச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் கோவிலில் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வச்சு வணங்கிடணும். கையில் வச்சு ஒரு பேப்பரில் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே விநாயகர் கோவிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை அந்த பேப்பரோட விநாயகர் பக்கத்தில் வச்சுருங்க. இடம் இருக்கலையே எங்கேயாவது கொஞ்சம் அப்படி வச்சுட்டு விநாயகரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலை 3 முறை வலம் வந்துட்டு இந்த நவதானியத்தை எடுத்து நம்ம எப்போவுமே சுற்றி போடும்போது, அதாவது வலதுலேருந்து இடம் சுற்றுவோம் இல்லையா, இது இடதுலேருந்து வடம் அப்படி சுற்றணும். அப்படி சுற்றிட்டு 3 தடவை நம்மளே சுற்றிக்கணும். நம்மளை சுற்றிட்டு தலையை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து அங்கே செவுறு ஏதாவது இருக்கும், செவுத்து மேலே எப்போவுமே கோவிலில் ஒரு இடத்துல பிரசாதம் வைப்பாங்க, அங்கே எப்போவுமே பறவைகள் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைய நாளில் மிகவும் முக்கியமான பிரச்சனை பணப்பிரச்சனை தான். அந்த பணப்பிரச்சனை தீரணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும். கடன் பிரச்சனை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுக்கு தெரியுதுங்களா, வலது பக்கம் இல்லை இடது பக்கம் சுற்றணும். நான் இப்போ சுற்றி காமிச்ச பாருங்கள், அது மாதிரி சுற்றிட்டு வச்சுட்டு வந்துடுங்க.
அதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. 1 வாரம் 2 வாரம் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஒரு குறைந்தது 9 வாரத்துலேருந்து 11 வாரம் அப்படி கூட நீங்கள் செய்யலாம். செய்யும்போதே நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். கடனை அடைக்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு செயலுமே நம்ம கடவுளை நினச்சி, கடவுளே நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோன்னா நமக்கு அந்த செயல் வந்து நடக்கும். நம்ம வந்து இந்த பரிகாரம்லாம் செஞ்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் பணம் வருமானம் கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த பரிகாரங்கள் செய்யும்போது நம்மளுடைய வருமானம் வந்து அதிகமாகும், இரட்டிப்பாகும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. செஞ்சுட்டு பலன் பெற்றதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இது வந்து ஐயர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், நம்பிக்கையோடு இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொன்னாலும் பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் கூட அனுப்புவாங்க, கடன் பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அனைவருக்குமே இது பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும். நமக்கு பண வரவை வந்து அதிகரிக்க செய்யும். இதுதான் முக்கியம். பண கஷ்டம் தீரும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக முழுவதுமே தீருங்க. நம்பிக்கையோட முழு மனதோடு செய்யுங்க. அதை நான் பல தடவை உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம முதல்ல நம்பணும். நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்பி செஞ்சால் தான் அந்த செயலை நம்ம முழு வெற்றி அடைய முடியும். இது செஞ்சால் நமக்கு வந்து நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவான தீர்வே நமக்கு கிடைக்காது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இல்லைங்களா? தேங்க்யூ. டேக் கேர். பை. வாழ்க வளமுடன்.